ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான மெனு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஆனா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டேஸ்டா ஹெல்த்தியாவும் இருக்கும். என்ன ரெடி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரைஸை குக் பண்ணி எடுத்துருதேன். ரைஸ் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு 2 கொதி கொதிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வடிச்சு கொஞ்சம் ஆற விட்டுருதேன். அவரை தங்கமான கேரட்டை நல்லா கழுகி தோலையும் நீக்கிட்டு பொடிசா துருவி வச்சிருதேன். இவ்வளவு சின்னதா துருவதுனால இது ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். குடிசி எடுத்து சாப்பிட்டதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ கேரட்டும் ரெடி, ரைஸும் ரெடி. மிக்ஸ் பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிக்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி உள்ள சேர்த்து 2 பரட்டு பரட்டி ஒரு பல்லாரியையும் பொடிசா கட் பண்ணி உள்ள சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட கலர் கொஞ்சம் மாறினதும் துருவி வச்சிருக்கிற கேரட்டை உள்ள சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சேர்த்த கேரட் ரொம்ப குக் ஆகணுங்கிறது இல்ல, ஏன்னா நம்ம அதை பச்சையாவே சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் தான். அதனால கொஞ்சம் கலர் மாறினதுமே ரெடி பண்ணி வச்சுக்கிற ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ரைஸை சேர்க்கறதுக்கு முன்னாடி குட்டீஸ்க்காக ரெடி பண்றதுனால சேர்த்திருக்க பச்சை மிளகாவை மட்டும் வெளியில எடுத்துட்டேன். சிம்பிளா டேஸ்டான கேரட் ரைஸோ ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு உருளைக்கிழங்க பொரிக்க போறேன். தோல் நீக்கி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க. தேங்காய்ல கருவேப்பிலையையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். நல்ல 3/4 பாகம் வெந்த பிறகு ஃபேவரட்டான சிக்கன் 65 மசாலாவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா முருக விடுறேன். கொஞ்சம் காரசாரமா பொட்டேட்டோ ரோஸ்டும் ரெடி. அப்பளம் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்ட ஜெசிகாக்காக 2 அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்டா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா மோதகம் ரெடி பண்ண போறேன். அதுவும் என்னோட ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா. 1 கப் முந்திரி பருப்பை நல்லா பொடி பண்ணி பவுல்ல சேர்த்துக்கிடுதேன். அதே கப்புக்கு 1/2 கப் சுகரும் ஒரு ஏலக்காவையும் பொடி பண்ணி உள்ள சேர்க்கேன். இது கூட 1 ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மில்கையும் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்றேன். 2 மினிட்ஸ்ல நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி திரண்டு வந்துரும். உள்ள வைக்க பூரணத்துக்காக கொஞ்சம் ட்ரை நட்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். வால்நட்டும் பாதாமும் எடுத்திருக்கேன். மோதகம் ஷேப்ல இருக்கிற மோல்ட்ல கொஞ்சமா கீய தடவிட்டு ரெடியா இருக்க டேஸ்டான டோவையும் அதுக்குள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணி ஒரு சின்ன ஹோலையும் பேஸ்ட் பண்ணேன். நான் காட்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நட்ஸையும் உள்ள வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி சூப்பரா வெளியில எடுத்துருதேன். பார்க்க மட்டும் சூப்பரா இல்லைங்க, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பவும் ஒரு போலவே மோதகம் செய்யாம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். பாலும் முட்டையும். முட்டையில கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாலையும் கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கிறேன். ரெடியான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். இந்த கேரட் ரைஸ் கூட பொட்டேட்டோவும் அப்பளமும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்டுக்காக ரெடி பண்ணியிருந்த முட்டையையும் பேக் பண்ணி குடிக்கிற சூட்ல இருக்கிற பாலையும் பாட்டில்ல பேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.